ஜெய் பீம். களமூர்த்தவனான ராமமூர்த்தி, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கேன். தலைவர் வந்து இன்னைக்கு வந்து தலைவரோட ஆகஸ்ட் 17 அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இங்கே வச்சிருக்காரு, உளுந்தூர்பேட்டையில் வச்சிருக்காரு. இந்த உளுந்தூர்பேட்டைக்கு வந்து இன்னைக்கு வந்து தலைவர் வந்து இதை பார்க்கறது இந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்க்குற வர்றாரு. இந்த இடத்துல வந்து தலைவர் வந்து அவரோட பெரிய நிர்வாகிகள்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க. அடுத்தது வந்து மாவட்ட நிர்வாகிகள்லாம் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. இந்த ரெண்டு சைடு தனித்தனியாக இருக்காங்க. தலைவர் வந்து இந்த சைட்ல இருந்து அங்கே ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜுக்கும் ரோட்டுக்கும் வந்து 1000 மீட்டர் இருக்கு. தலைவர் அங்கே இறங்கி அந்த ஸ்டேஜ் வழியாக இப்படியே வந்து இந்த வழியாக வந்து பின்னாடியாக தான் ஸ்டேஜில் ஏறுவார். ஆனால் மற்ற ஊர்ல இருந்து எல்லா ஊர்லயும் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்துட்டு போறாங்க எல்லாமே, இந்த இடம் எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏற்கனவே வந்து மகளிர் மாநாடு, அந்த மது ஒழிப்பு மாநாடு இந்த இடத்துல போட்டிருந்தோம். அடுத்தது ரெண்டாவது வந்து இந்த இடத்துல உளுந்தூர்பேட்டையில் ரெண்டாவது தரமா வெற்றிகரமா தலைவரோட அறிவிப்போட இந்த இடத்துல வந்து இப்ப மாநாடு இங்க வச்சிருக்காரு. இதே வந்து பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த இடத்துல. ஏன்னா இது வரைக்கும் அது போல எங்கேயும் நடந்ததில்ல. இந்த உளுந்தூர்பேட்டையில தான் ரெண்டாவது மாநாடு இங்க போட்டிருக்காரு. இந்த மாநாடுக்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் இங்க வந்து தரல போறாங்க. இதுல வந்து என்னன்னா எல்லாமே எல்லா ஜாதியிலும் எல்லா கட்சியிலும் உள்ளவங்களும் இங்க வர போறாங்க, வந்து பார்க்க போறாங்க. இடம் 10 ஒரு டவுட்டா இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மக்கள் இந்த கூட்டம் வர போறாங்க. அடுத்தது வந்து இந்த பக்கத்துல எல்லா ஊர்ல இருந்து கார் வந்தாலும் கொண்டாலும் ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்குது. அதனால எங்கேயும் அலை தேவையில்ல, கொள்ள தேவையில்லை. அதெல்லாம் வந்து ஜனங்க வந்து அழகா வந்து உட்காருவாங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஸ்டேஜ் போட்டு எல்லாருமே நல்ல மரியாதை இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு இல்லை, இந்த மாநாடு வந்து வெற்றிகரமா முடிக்கணும்னு சொல்லி எங்களுடைய உளுந்தூர்பேட்டை சார்பாகவும் ஊர் சார்பாகவும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாநாட்டு திட்டத்தை பார்வையிடுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார். மாநாட்டு திட்டத்தில் ஆய்வு செய்து தலைவர் அவர்கள் வந்துவிட்டார். முழுமையாக வீடியோவை பாருங்கள். தலைவர்கள் ஆய்வு செய்து சில மாற்றங்களையும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நமது சேனலை எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் செய்ய மாட்டேங்கிறீங்க, லைக் செய்ய மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தருவங்கள். வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தனது பிறந்த நாளை ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இதற்கு முன்பாக ஆகஸ்ட் 17 தலைவர் பிறந்த நாளை சிறப்பாக கிராமத்தில் கொண்டிருந்த சிறுத்தைகள் தற்போது உளுந்தூர்பேட்டையை நோக்கி வருகை தர இருக்கிறார்கள். மாநாடு 10 லட்சம் பேர் மேல் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாநாட்டு திடல் 3 டிசைனாக வடிவமைத்திருக்கிறார்கள். மெயின் மேடை வந்து சிறப்பு விருந்தினர்கள் அமர்வதற்கும், இருபுறமும் மாவட்ட செயலர்கள் அமர்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாட்டு திடலை பார்வையிடுவதற்காக தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று வருகை தர இருக்கிறார். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை இந்த உலகுக்கு சொல்வதற்காக அறிவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஜனநாயக சக்திகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையை நோக்கி படையெடுத்து வருமாறும், தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த உலகுக்கு சொல்வதை கருத்து குறை வழங்குவதை அனைவரும் கேட்டு இந்த மக்களுக்கான தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்பதையும் சொல்ல இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆகஸ்ட் 17 தமிழகம் முழுவதும் உள்ள விடுதலை சிறுத்தைகள் படையெடுத்து உளுந்தூர்பேட்டையை நோக்கி வருமாறு உளுந்தூர்பேட்டையில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெல்கம் டு நீட் ஐப்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாசன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னா, உலகம் போற்றும் முப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் அறிவித்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுவதற்கு இப்போவே அதுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னிலிருந்தே இந்த வேலை வந்து தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்குது. ஆகஸ்ட் 17 இதே இடத்துல தான் தலைவர் அவர்கள் பேச போகிறார்கள். உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்கள் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு மாநாடு எதுனா இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தான். இந்த மாநாடு திடல் ஏற்கனவே இங்கே வந்து மது ஒழிப்பு மாநாடு இந்த இடத்துல நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஏன் வந்து 2 மாநாடும் இதே இடத்துல போடுறாருன்னா, தமிழ்நாட்டுக்கே ஒரு மத்திய இடம் எதுனா உளுந்தூர்பேட்டை தான். அதாவது இங்கேருந்து ஒசூர்லேருந்து வருவதற்கும் இங்கே கன்னியாகுமரியிலிருந்து வருவதற்கும் ஒரு சென்ட்ரல் பிளேஸ். அதனால தான் இந்த இடத்த தலைவர்கள் தேர்வு செய்து இந்த இடத்துல மாநாடு போட்டிருக்கிறார். வாங்க அந்த பணி என்ன எப்படி நடக்குதுன்னு போயிட்டு கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். பாருங்க, வேலைலாம் பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்குது. நம்ம வந்து இப்போ 2 வீலரில் போகிறோம். அதாவது முகப்பில் இருந்து அந்த ஸ்டேஜ் இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம 2 வீலர் தான் போகிறோம். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் அங்கே இருக்குது. நம்ம நடந்து போனால் கால் வலிக்கும், அவ்வளோ தூரம் இருக்குது. அதனால் நம்ம வந்து 2 வீலர் தான் போயிட்டு இருக்கிறோம். வந்து பாருங்கள்,
இது வந்து தலைவர் அவர்கள் வருவதற்கான வழி. இது வந்து இந்த வழி வந்து தலைவர் அவர்கள் வருவதற்காக இந்த வழி தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் வந்து மேல ஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க பாருங்க, அவ்வளவு ஹைட்ல. மாநாடு திடல் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த மாநாட்டிலுமே இப்படி ஒரு ஸ்டேஜ் போட்டதில்லை. அதாவது 3 ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ் இந்த பக்கம் திரும்பியும், அந்த மெயின் ஸ்டேஜ் வந்து அதாவது சைடில் தான் வந்து படிக்கட்டு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா நேராகவே படிக்கட்டு போட்டு அது வேலை நடந்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை வந்து பார்வையிடுறதுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்த உடனே ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுறேன் பாருங்க. ஆனால் வேலை வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது பாருங்க. மாநாட்டு திடல் வந்து இது வரைக்கும் எழுச்சி தமிழர்கள் போட்ட மாநாட்டிலே இது வந்து ரொம்ப பெருசா மிக பிரம்மாண்டமா செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கடைசி என்ட்ரன்ஸ் தெரியுதுங்களா, அதுதான் முகப்பு. இருங்க, உங்களுக்கு அவசரம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் முகப்பு. சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்து இந்த மாநாட்டில் குறைந்தபட்சம் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஜனநாயக சக்திகள் கலந்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வோம் என்று தற்போது நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் இது 2வது மாநாடு. உளுந்தூர்பேட்டையில் ஏற்கனவே ஒரு மாநாடு நடைபெற்றது. 2 மாநாடுகள் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுவதை நாங்கள் உளுந்தூர்பேட்டை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் சந்தோஷமாக இதை வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் பயணம் தொடரும். இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடித்திட உளுந்தூர்பேட்டையில் இதுக்காக 15 லட்சம் விடுதலை சிறுத்தைகள் திரள்வார் என்று வாழ்ப்புக்கு மாவட்ட செயலாளர் எடுக்காதப்பா, வீடியோ எடுக்காத, வீடியோ எடுக்காதீங்க. ஆனால் காமெண்ட் தான். ஆனால் நம்ம சேர் பண்ணி ஒரு கட்சி பண்ணிடுறோம். அதே மாதிரி இங்கே இந்த சேனல் என்ன பண்ணலாம், அது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பண்ணலாம். நம்ம உங்களுக்கும் ஆள் 60 டிஸ்டன்ஸ் வரும். அது வரைக்கும் சுத்தமாக ஆளே வர முடியாது. என்ன வைக்கிறது, என்ன பண்ண எவ்வளோ நமக்கு தண்ணி தட்டி எல்லாரும் கலர் ஒட்டி ஒட்டியான இருக்கு. நான் போனாடி போட்ட ஸ்டேஜ் அந்த தான், அது லாஸ்ட் பண்ணுவோம். அதுவா இது அந்த தான் நான் போனாடி இது பண்ணி 4 8 அதிகம் ஸ்டெப் பை ஸ்டெப். இதெல்லாம் நம்ம மாத்திரம் வரணும்.
டவுன் இப்படி தேட்டர் இடம் பின்னாடி ரொம்ப பள்ளமாயிடுச்சு. ஆனால் அவங்க நல்லா இருக்கு, நல்லா கேம்ப் போட்டு நான் நீ பிறந்த நாளைக்கு கெட்டா தெரியல ஒரு பார்த்தா எத்தனை பேர் சம்மந்தம் நாங்கள் அப்படியே அந்த கேட்டாங்க அந்த போய் இல்லை அது கரெக்டாக இருப்பாங்க உட்காந்து. ஏன்னா இவங்க ஒரே சம்பவம் உட்காந்து அது சொல்கிறாங்க. இந்த கேட்டு நல்லா தான் இருக்காங்க உட்காருங்களா. இந்த ஐடி ஆயிரத்தி கொடுத்தோம் வெயிட் ஐடி போட்டுமா அது ஐடி போட்டுமா இல்லை அந்த ஐடி போட்டுமா இல்லை சார் இல்லை இது அட்டாச் அது ஐடி தான் அட்டாச் போக முடியாது. ஐடி தான் அட்டாச் அங்கே அங்கே நம்ம இதில் உட்கார கரண்ட் வேணாம் நடந்து வர கரண்ட் வேணாம் அது வந்து கரண்ட் பண்ணலாம் கரண்ட் பண்ணிடலாம். நீங்கள் மட்டும் போய்ட்டு வரலாம் அவ்வளோதான். இல்லை எல்லா பேருக்கும் வந்துடும் மறுபடியும் நீங்கள் ஸ்டேஜ் மேலே அது வராது தான் அந்த பிரச்சனையே. அது இதாயிட்டு போட்டுமா இதையும் பார்க்க முடியாது, இதாயிட்டு பண்ணிட்டுமா இதாயிட்டு பண்ணிட்டுமா இதை பண்ணி விடுவோம் போட்டு கொடுத்தாரு இதாயிட்டு பண்ணிட்டுமா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு தெரியுது. ஏன்னா சில பேர் நாங்கள் மாவட்டத்தில் நாம ஒரே சம்பவம் உட்கார மாதிரி ஒரு கேட் பண்ணாங்க. இது ஆயிடுச்சு ஆயிடுச்சு அதுதான் போட்டு காமிச்சேன். இந்த முக்கியமானவங்க ஆலோசனை பண்ணிக்கிறாங்க. சும்மா ஒரு இருங்கப்பா நீங்கள் முன்னாடி போகணும். பேசிட்டு இருக்க கொஞ்சம் வா கொஞ்சம் எங்க பாஞ்சு போறீங்க லைட்டோட பக்கம் வெளிச்சு வெளிச்சு ஹாஸ்பிட்டல் இருந்தீங்களா? அப்போ கூட வந்து வீடியோ எடுத்தேன். மண்டல நீங்க கூட்டு போகணும். இருக்கிறது